என்னயா இன்னைக்கு போதை போடலையா? போதையா? கடை போண்டாவை தான் யார் சொல்கிறேன். இவன் வேற சொல்கிறா. யோ டைசன் எங்கேயா போன? மேனேஜர் ஒன்று ஃப்ளோரில் தேடிட்டு இருக்கியா? ஒர்க் ஃப்ரம் ஹோம்னு சொன்னாங்க. வந்துட்டானா அவன் ஏன்டா என்ன தேடுறான்? உண்டாட்டி விட என்ன இப்படி தேட மாட்டாடா. போய் மந்த் எண்டு டார்கெட் முடிக்கல, ஃப்ளோர்லேயும் ஆள் இல்லை, எங்கே தாண்டா போயிருந்தேன்? சார் டீ பிரேக் சார். அவன் கடையில் விற்கிற போண்டா மாதிரி தாண்டா நீ இருக்கிற. பேசாமல் அங்கேயே போய் நீ வேலைக்கு சேர்ந்துறேன். இன்னைக்கு போண்டா போடலையா சார்? இதெல்லாம் நல்லா பேசு. இந்தா பெரிய பேமெண்ட்டு இன்னைக்குள்ளே கலெக்ட் பண்ணி ஆஃபீஸில் ரிப்போர்ட் பண்ணு, புரிதா? சார் இந்த கிளைண்ட் டீட்டெயில்ஸு அந்த ஃபைல் என்ன விஷயத்தை ஒத்துக்கிறேன், திறந்து பாடுறா. இவன் வேற வீட்டில் உதவ வாங்கிட்டு ஏன் மேலே வந்து உனக்கு பிடிக்குமா? எனக்கும் பிடிக்கும். என்ன குமார் வீடு எங்கே இருக்கு? உனக்கு எந்த குமார் வேணும்? என் பேர் கூட தான் குமார். ஊரில் 10 குமார் இருக்காங்க. இந்த குமார் தானே? ஓ குழந்த குமாரா? அந்த டீ கல்ல நின்று டீ குஷன் பாம்பாரு, போய் பாரு போ. நீங்கள் தானே குழந்த குமார்? ஏன் கூட்டின்னு போய் ஜட்டி மாட்டி விட போறியா? பேம்பர்ஸ் போட்டு விட சொல்லலாம். சைஸ்னாப்பா? டபுள் எக்ஸ்எல் அடிங்க. பேங்க்லேருந்து பேங்க்ல சொன்னாங்க சார் வருவீங்கன்னு தெரியும், ஆனால் இவ்வளோ அழகா வருவீங்கன்னு தெரியாது சார். வாங்க சார் டீ சாப்பிடுங்க சார். இந்தாங்க சார் சாப்பிடுங்க சார். அடிங்க. சாருக்கு ஒரு ஸ்பெஷல் டீ சொல்கிறா, பாதி குச்ச டீ எடுத்து வந்து கொடுக்குற. மாஸ்டர் ஒரு ஸ்பெஷல் டீ. குச்ச டீக்கு காசு கொடுறா நீ. என்ன இவன் இப்படி கை ஊத்துறான்? இவன் வேற டீ இல்லைண்ணா அடிப்பானே. ஒரு ரொம்ப ஸ்பெஷல் டீ. தாங்க சார் ஸ்பெஷல் டீ. குடிங்க சார். டீ சூப்பராக இருக்கேப்பா. அதான் சார் ஸ்பெஷல் டீ. என்ன பாயிர கண்ணாடி எந்திர? என்னப்பா அமௌண்ட்டு கேஷா செக்கு தான் சார், ஆனால் அமௌண்ட்டு கொஞ்சம் பெரிய அமௌண்ட்டு. ஊரில் பெரியவங்க 4 பேர் முன்னாடி வச்சு கொடுத்தா தானே முறையாக இருக்கும். என்ன கையே? அதுக்குனாப்பா திருவிழா பஞ்சாயத்து பக்கத்து தெருவில் தான் நடக்குது, அங்கே வச்சு குத்துடலாம். அது என்னப்பா குழந்த குமார்? அதுவா பாம்பேக்கு அப்பப்போ குழந்தைல கத்தி வைப்பான் சார். பயப்படாதீங்க, அவன் மூஞ்சா பார்த்தா குழந்தை கத்துற மாதிரி இருக்குது. குழந்தைங்கிட்ட மிட்டாய் பிடிங்க தூணுவான். அப்போல இருந்தால் அவனை குழந்தை குமார் கூப்பிட ஆரம்பிச்சான். ஓ அப்படியா? ஐயோ மாப்பிள்ள செக்க வீட்லயே வச்சுட்டு வந்துட்டேன் மாப்பிள்ள. இதெல்லாம் பத்திரமா எடுத்து வச்சுக்கிறதுலடா. சரி நாங்க முன்னால போயினே இருக்கோம், நீ வந்து சரி பத்திரமா. மாப்பிள்ள நான் போறேன், பாத்துக்க சார். வரேன் சார். இதெல்லாம் சார் நம்ம போலாம். ஏப்பா ஊருக்குள்ளே காப்பு கட்டியாச்சு, மொபைல் ஃபோனை யாரும் யூஸ் பண்ணக்கூடாது. இளந்தாறு பையன்லாம் சும்மா சுற்றிக்கிட்டு இருக்காம திருவிழா வேலையை எடுத்து போட்டு வெறசா செய்யணும். தம்பி யாருடா புதுசாக இருக்கு? ஐயா தம்பி குழந்தை குமாரோட சொந்தக்காரு, திருவிழா பார்க்கறதுக்காக ஊர்லேருந்து வந்திருக்காரு. என்ன எதுக்குடா சொந்தக்காரன்? எல்லாம் ஒரு காரணமாக தான் சார். சரி ரைட்டா. ஓஹோ அப்படியா? ஐயா உங்கள் அண்ணன் வந்திருக்காரு ஐயா. சென்னை சரியான சூடு. சரிப்பா, இந்த வருஷமும் வழக்கம் போல திருவிழாவுக்கு 2000 ரூபா வீட்டுக்கு வரியும், வர வெள்ளிக்கிழமை பாப்பம்பட்டியோட ஆடல் பாடு நிகழ்ச்சியும். அதான் போன வாட்டியே பார்த்தோமே அவங்க ஆட்டத்தை, நல்லா காக்கா வலிப்போம் அந்த மாதிரி. இந்த வாட்டி சிலுக்கு வற்பட்டி சிலுக்க கூப்பிட்டுவாங்க. அப்புறம் என்னப்பா திருவிழாவில் உண்டியலில் என்ன வசூல் வந்திருக்கு பார்ப்போம். நிறையா வந்திருந்தா சிறப்பாக செஞ்சிருவோம். என்ன நான் சொல்றது? அது மொத்த ரூபா வரும் பார்த்தா 10 ரூபா வந்திருக்கு. ஊர்ல எவனும் காசு கீசு போடலையா? ஐயா நான் போட்டேன் ஐயா. நான் போட்டாங்க. கோயில் பூசாரி கூடுங்க இங்க. சரி என்ன வேலைங்கள திருத்தணும் முடிச்சுக்கிட்டு இருக்க? உண்டியில் என்ன காசு இல்ல, மக்கள்லாம் காசு போட்டேன்னு சொன்னாங்க. என்னையா பண்ண? அது வந்து காசு உண்டியில தான் இருந்தது. அப்புறம் என்ன ரெக்க முளைச்சு பறந்துருச்சா? என்னடா முழிக்கிற? சொல்ல போறியா இல்லையா? போடாதா போட போட. வாடி ஏய் யாரா அந்த நீலமுடி தம்பி? என்ன பார்த்து முறைச்சிக்கிட்டே இருக்கு. ஒன்றும்
என்னது பொண்ணா? ஐயா இந்த ஊர் கட்டுப்பாட்டை மீறி இந்த பொண்ணு டிக்டாக் வீடியோ பண்ணிட்டு இருக்கு. என்ன தண்டனை கொடுக்கலாம் நீங்களே சொல்லுங்க. தண்டனை தானே. நம்ம லட்சுமியை குளிப்பாட்டு விடுங்க, திருவிழாவுக்கு ரெடி ஆகணும்ல. கையே யாரு லட்சுமி? லட்சுமியா? லட்சுமி யாருன்னு தெரியாது. அதான்பா நம்ம ஊர் யானை. இது வரைக்கும் 4 பேரை போட்டு தெளிக்குது. ஐயா 4 பேரா? யானை வேலையாவாது. சரி விஷயத்துக்கு வருவோம். வருஷம் வருஷம் நானே தர்மகர்த்தா இருந்து திருவிழா எடுத்து நடத்திக்கிட்டு இருக்கேன். இந்த வருஷமாவது அடுத்த ஆளுங்களுக்கு வழிவிட்டு நிக்கிறதானப்பா பெரிய மனுஷத்தனம். என் பொண்ணை இந்த ஊர் தர்மகர்த்தாவை நிறுத்தி திருவிழா நடத்துறோம். என்ன நான் சொல்றது? ஏன் எங்கள் ஐயெல்லாம் திருவிழா எடுத்து நடத்த மாட்டாரா? நீங்க திருவிழா எடுத்து நடத்தலாம் இருக்கட்டும், போன வருஷம் நடத்த விட்டீங்களாடா நீங்க? முதல்ல ஊரு கட்டுப்பாட்டை மதிச்சு நடக்க பாருங்க. தண்ணிய போட்டு நீ சல்லித்தனம் பண்ணிக்கிட்டு இருக்க. ஐயா நாட்டம் ஐயா. ஐயா நம்ம மோசம் போயிட்டோம் ஐயா. உங்க பொண்ணு குழந்தைகுமாரோட ரெட்டப்பாலத்தை தாண்டி ஓடிட்டு இருங்க ஐயா. பார்த்துக்கோங்கய்யா பார்த்துக்கோங்க. பெத்த பொண்ணையே ஒழுங்கா வளர்க்க வக்கில்ல, இவரெல்லாம் ஊர் திருவிழா எடுத்து நடத்துறாராம். இது சரிப்பட்டு வராது. யாரா நீங்க? என்னடா குரூப் இது? எல்லாம் ஒரு சம்பவம் தான். யார் யார் தான் ஓடி போறீங்க? நானும் நாட்டாம டாக்டரும் வச்சு அது நாட்டாமா டாக்டரா? இந்த பஞ்சாயத்துக்கு நான் வரலடா. வச்சு ஓடி போறதே பஞ்சாயத்து அன்னைக்கு தான்டா. டேய் லாவண்யா கோபால நாட்டாமா பொண்ணு எப்படா வரும்? எவ்வு மச்சி அப்படிலாம் பண்ணாதடா, சேர்த்து வைடா. உனக்கு நான்ப்பா 6 மாசம் முன்னாலே பேங்க்ல லோனை போட்டு உங்க அப்பா அம்மாவை செட்டில் பண்ணிட்டேன். இப்போ அந்த பொண்ணை கூட்டின்னு ஓட்டுருவேன். ஆனா நானு அந்த நாட்டாம கிட்ட மாட்டின்னு சுண்ணாம்புடி பண்ணோம். பயப்படா மச்சி, அதெல்லாம் பாத்துக்கலாம் மச்சி. நம்மளை காப்பாத்த ஒரு இழிச்சவன் கிடைக்காமல போயிட போறான். ஹலோ ஏன்பா குமாரா? லேடிஸ். ஆமா மேடம். ஏன்டா டேய் கடனை வாங்கிட்டு 6 மாசம் வட்டியே கட்டாம இருக்க? நீங்க ஒரு வேலை பண்ணுங்க, உங்க பேங்க்ல இருந்து ஒரு ஆளை வர சொல்லுங்க, பைசல் பண்ணிடலாம். தலைவா யுவர் கிரேட். நான் ஆசீர்வாதம் பண்ணுங்க தலைவா. எப்படி கூப்பிட்டு போறியோ அதே மாதிரி 2 நாளில் பொண்ணை கூப்பிட்டு வந்து விட்டுடுற. அதுக்குள்ளே ஐயா எல்லாத்தையும் பைசல் பண்ணுறாரு. கிளம்பு கிளம்பு. ஐயா கரெக்டாக கூப்பிட்டு வந்து விட்டுருவானா? ஒரு வேளை அப்படியே ஓடி போயிட்டா? அண்ணா சீக்கிரம் வண்டி என்ன. என்னடா லவ்வா? ஐயோ கள்ளி. ஆமாண்ணே ஒரே பிரச்சனைண்ணே. நீங்கள் அண்ணன் தம்பி 2 பேரும் ஏமாத்திட்டு வரத்துக்குள்ள சாப்பா போங்கடா நீங்களும் உங்கள் பஞ்சாயத்தும். அண்ணா என்னண்ணா வண்டியை எங்கே விட்ற? அட இருப்பா, ப்ரொடியூசர்கிட்ட போய் காசு வாங்கிட்டு வருவோம்.